இர்ஃபான் அவரு வந்துட்டு ரம்ஜானுக்கு வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்றேன்னு வீடியோவா எடுத்து போட்டிருந்தாரு. அது இப்போ மக்கள் மத்தியிலேயே ரொம்ப பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து? இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, கடந்த காலங்களில் அவன் வந்து அப்படிதான். இல்லை, அதை சர்ச்சையை கிளப்பி அதை ட்ரெண்ட் பண்ணி அதன் மூலிமா வருமானம் பார்க்கணும். நாதாரி நீ 50 ரூபா கவரில் வச்சு போகிறது, அதை ஒரு வீடியோ எடுத்திருக்கேன்னா நீ எப்படிப்பட்ட ஆள்? அப்புறம் அந்த மக்களுக்கு அந்த வந்து கை நீட்டு, உள்ள கையெடு உள்ள காருக்குள்ள கை, அப்போ நீ இன்னும் மயிறு காரில் உள்ள உட்காந்துருக்க, நீ வெளியே வா. கேவலமா நீ நடத்துறது மட்டும் இல்லாம அதை வீடியோ எடுத்து அதை வந்து நீ வந்து ஒளிபரப்பி அதன் மூலமா காசு பார்க்கறேன்னா அந்த ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்களை விட மிக மோசமான நிலையில் நீ இருக்கேன்னா அரசியல் பண்ண கூட பரவாயில்ல, நிர்வாண அரசியல் பண்ணியிருக்கேன். அதுவும் பொண்டாட்டி நீயும் உட்காந்து சிரிக்கிற என்ன பின்னாடி வருதுங்க பாருங்க, பின்னாடி என்ன நாய் வருதா? நீ தான் அப்படி ஒரு பொறுக்கி புறம்போக்கா இருக்கு, நம்ம பொண்டாட்டி அதுக்கு மேல பொறுக்கியா இருக்கா? போடாத ஒரே வீடியோ அவனும் அவன் மனைவி சாந்தி முகூர்த்தம் நடத்தின வீடியோ மட்டும் தான் போடல. நான் தான் அதையும் கூட வந்து போட்டாவை போட்டுருவான். அப்படின்றவங்கள கார் ஓட்டும் போது போன் பேசினாரு அப்படின்றதுக்காக அவர்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருந்தாரு. ஆனா இவரு வந்துட்டு கார்ல இருக்கப்போ கையில விட்டுட்டு வீடியோ எடுக்கிறாரு, பேசுறாரு. ஆனா இவரு மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஏன் சார்? அதான் பரமசிவம் கழுத்துல பாம்பா இருக்கு. அப்ப FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தடா ரஹீம் சார் தான் இருக்காரு, அவரோட பேசலாம். வணக்கம் சார். ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் சந்திக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சி சார். சார், இப்போ வந்துட்டு யூடியூபர்ஸோட பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா சில யூடியூபர்ஸ் வந்துட்டு தொடர்ந்து சர்ச்சையில மாட்டிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ யூடியூபர் இர்ஃபான் அவரு வந்துட்டு ரம்ஜானுக்கு வந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்றேன்னு வீடியோவா எடுத்து போட்டிருந்தாரு. அது இப்போ மக்கள் மத்தியிலேயே ரொம்ப பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து? இல்லை, அதை சர்ச்சையை கிளப்பி அதை ட்ரெண்ட் பண்ணி அதன் மூலிமா வருமானம் பார்க்கணும். அதுதான் இர்ஃபானுடைய செயல். இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, கடந்த காலங்களில் அவன் வந்து அப்படிதான். அதாவது ஒரு சாப்பாடு ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு இது இவ்வளோ சுவையாக இருக்குது, இது இவ்வளோ சுவையாக இருக்குது அப்படின்னு சும்மா பில்டப் பண்ணி அந்த ஹோட்டல்காரர்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்குறது, இவனுடைய யூடியூப்லேருந்து வரக்கூடிய ரிவ்யூ, இது ஒரு வருமானம். இதுதான் அவனுடைய ஆரம்பத்துலேருந்து இன்ன வரையும். அவன் வந்து மற்றபடி அவன் வந்து ஒரு சமூக சேவகராக அல்லது ஒரு நற்பணி நண்பராக அவனை பார்க்கவும் முடியாது. அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே இப்படி தான். அது ஓடாத ஹோட்டலில் கூட ஓட வைக்கிறது அவனுக்கு, சும்மா அட்டென்ட் பண்ணி. அப்புறம் வந்து துணி கடையில் போய் நின்று இந்த சட்டை போடுங்க, இந்த துணி இந்த கடையில் வாங்குங்க, இந்த டெய்லரிங் கடையில், இதுதான் அவனுடைய ரிவ்யூ பண்ணி அதன் மூலிமா வருமானம் பார்க்கறது தான் அவன். அப்படி இருக்கும்போது அவன் கடந்த காலங்களில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் வந்து பார்த்தேன் சொன்னால், தன்னுடைய மனைவி பிறக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ. நான் என்ன சொல்கிறேன், நீ வெளிநாட்டில் போனேன், டெஸ்ட் பண்ணேன், உனக்கு பெண் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா அது ரகசியமாக வச்சுக்க வேண்டியது. அதை ஒரு வீடியோ போட்டு அம்பலப்படுத்தியிருக்கான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவனுடைய திருமண நிகழ்ச்சி கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வீடியோ தான் எடுத்து போட்டான். அதுக்கப்புறம் வந்து அந்த தொப்புள் கொடி, அந்த குழந்தை பிறந்த தொப்புள் கொடி இவர் வெட்டுற மாதிரி ஒரு இது வீடியோ போட்டான். அப்போ இது எல்லாமே சட்டவிரோதமாக இருந்தாலும் திமுக அவனை ஏதோ ஒரு வகையில் பாதுகாத்து வருது. ஏன்னு சொன்னால் உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூட நெருக்கமாக இருக்க ஒரே காரணம் தான் தவிர வேற ஒன்றுமே இல்லை. திமுக பாதுகாத்துட்டு வருது. அப்போ எல்லாமே வந்து ட்ரெண்டிங் பண்ணும், அது வந்து ப்ராப்ளம் ஆகணும், அதன் மூலிமா வருமானம் அவனுக்கு. அதேமாரி தான் இப்போ இந்த வீடியோ வந்து போட்டிருக்காங்க. எந்த வீடியோன்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்த ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு. அப்போது நீ அது கொடுக்குறதோடு பாருங்கள், வீட்டில் நாதாரி நீ 50 ரூபா கவரில் வச்சு போகிறது, அதை ஒரு வீடியோ எடுத்திருக்கேன்னா நீ எப்படிப்பட்ட ஆள்? இன்றைக்கெல்லாம் வந்து 50 ரூபா ஒரு டீ வாங்கி குடிக்க முடியுமா ஒருத்தன்? ஒரு டீ ஒரு பிஸ்கெட் சாப்பிட முடியுமா? இது போல் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் வந்து எண்ணற்ற லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பல லட்சங்களை வந்து இந்த ரம்ஜான் மாதத்தில் வந்து ஜக்காத்துகளாகவும் சதக்கான்னு சொல்லக்கூடிய அந்த தான தர்மங்களும் வந்து வழங்கிட்டே இருக்காங்க. ஆனால் யாருக்கும் எதுவுமே தெரியாது. அப்போ அந்தளவுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இஸ்லாமிய. நான் என்ன சொல்கிறேன், செல்வந்தர்களை விட்டுருங்க, நடுத்தர குடும்பம் கூட இது போல் லட்சக்கணக்கான ரூபாய் வந்து ரம்ஜான் மாதம் செலவு பண்ணுறாங்க. அப்போ நீ வந்து ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் வந்து 50 ரூபா நோட்டாக மாற்றி அதை கவரில் போட்டு அதை காரில் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து நீ வாட்ச்மேனுக்கெல்லாம் கொடுத்தியா? வாட்ச்மேனுக்கு கொடுத்தது கூட வாடா நீ அரசியல் பண்ணணும், நீ வீடியோ எடுத்து போடணும். நான் கேட்குறேன் நான். அப்புறம் அந்த மக்களுக்கு அந்த வந்து கை நீட்டு, உள்ள கையெடு உள்ள காருக்குள்ளே கை, அப்போ நீ இன்னும் மயிறு காருக்குள்ளே உட்காந்துருக்க, நீ வெளியே வா. நான் என்ன சொல்கிறேன், நீ வெளியே வாடா, நீ வெளியே வந்து கொடு.
அப்போ ஏழை வறுமையில் வாழக்கூடிய ஒரு 100 ரூபா நீங்கள் கிட்ட கவரில் வாங்குறதுக்காக அந்த மக்கள் ஓடி வந்து வாங்குறாங்கன்னா அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை. அவன் அதுக்கு உண்டான வருமானம் அவனுக்கு இருந்துன்னா அதை வாங்க வருவானா? அப்போ அதை வாங்குற அளவுக்கு இருக்கக்கூடிய மக்களை நீ எப்படி வந்து கேவலமாக நீ நடத்துறது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்து அதை வந்து நீ வந்து ஒளிபரப்பி அதன் மூலயமா காசு பார்க்குறேன்னா அந்த ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்களை விட மிக மோசமான நிலையில் நீ இருக்குன்னு அர்த்தம். இப்போ மார்க்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் முஸ்லீம் பேர் தங்கியே இருக்கான்னு வச்சுக்கல, மார்க்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது கூட சட்டவிரோதமானது தான். ஏன்னா இஸ்லாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரான் வசனமே இருக்குது, அதை நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களை வந்து பிறருக்கு தெரியாமல் செய்யுங்கன்னு ஒன்று இருக்குது, அதே நேரத்தில் பிறருக்கு தெரிஞ்சு செய்யுங்கன்னு இருக்குது. ஆனால் அது பிறருக்கு தெரிஞ்சு செய்யுங்கன்னு ஏன் சொல்லியிருக்குன்னு சொன்னீங்கன்னா, அதாவது இப்போ நான் இருக்கேன், நான் தானம் தர்மனை பார்த்தேன், நீங்கள் என்னை பார்க்குறீங்க, அவரே தானம் தர்மம் பண்ணுறாரு, நம்மளும் பண்ணுவோன்னு ஒரு ஊக்கம் வர்றதுக்காக. ஆனால் ரெண்டுமே எண்ணங்கள் பரிசுத்தமையாக இருக்கணும். அதாவது ரெண்டுமே வந்து அந்த ஏழை மக்களுக்கு அந்த தர்மங்கள் போய் சேரணுன்ற விஷயத்தில் எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த 2 தர்மங்களையும் வந்து இஸ்லாம் வந்து அனுமதிச்சிருக்கு. குரான் வசனம் இப்போ ஒன்று தெரிஞ்சு கொடுங்க, இன்னும் தெரியாமல் கொடுங்கன்றது. ஆனால் நீ இதை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாண அரசியல் பண்ணியிருக்க, அரசியல் பண்ணால் கூட பரவாயில்ல, நிர்வாண அரசியல் பண்ணியிருக்க. அதுவும் பொண்டாட்டி நீயும் உட்காந்து சிரிக்கிற, என்னென்ன பின்னாடி வருதுங்க பாருங்க, பின்னாடி என்ன நாய் வருதா, யாரா வரா, எவ்வளோ திமிரு தெனாவிட்டு இவனெல்லாம் வந்து செருப்பை வந்து சாணி முக்கி செருப்பால் அடிக்கணுன்ற. நான் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கெல்லாம் முன்னாடி கிடையாது, நான் அடிப்பேன் அதேமாரி. ஏன்னு சொன்னால் இதுக்கு தொடர்ந்து இவன் வந்து பாருங்கள் ட்ரெண்டிங் பண்ணணும் வீடியோக்களை, அதுக்காக இவன் பண்ணுறது வேணும்ன்ட்டு பண்ணுறது. அதுக்கு வேறு எதுனா பண்ணணும். இப்படி வந்து அப்பாவி வறுமையில் வாழக்கூடிய 50-100 ரூபாய்க்கு கையேந்து உங்ககிட்ட வராங்கன்னா எந்த அளவுக்கு இருப்பாங்க அந்த மக்கள். அந்த வீடியோல வந்துட்டு அவர் மனைவியோட கையை பிடிச்சி இழுக்கிறத வந்துட்டு அவர் சிரிச்சுக்கிட்டு 2 பேரும் வந்துட்டு கிண்டல் கேலியா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாரு. ஏன் சார் இர்ஃபான் அவர்களுக்கு நபிகள் பத்தியும் பழனி பாபா பத்தியும் எதுவும் தெரியாதா? இல்லை, அந்த பொறிக்கு எல்லாம் தெரியுங்க. ஆனால் அப்படி போட்டால் தானே ட்ரெண்ட்டு, அதை தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இது கூட என்னன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து ட்ரெண்டு. இப்போ எனக்கே பார்க்கல, நான் எனக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தர் அனுப்புகிறார், பாருங்கள் இந்த வீடியோ எப்படி பண்ணியிருக்கான் பாருங்கள் அப்படின்னு. அப்போ தான் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரி நம்ம வந்து அதாவது எதிர்மறையான கருத்துக்களை நம்ம கொண்டு போகணுன்ற அதன் மூலிமா நம்ம ப்ராப்ளம் அடையணும், அதன் மூலிமா காசு பார்க்கணும். அதுக்கு வேறு எதுனா தொழில் செய்ய. சரி, நீ தான் அப்படி ஒரு பொறுக்கி புறம்போக்கா இருக்கு, நம்ம பொண்டாட்டி அதுக்கு மேலே பொறுக்கியாக இருக்கா. 2 பேரும் சிரிக்கிற சிரிப்பை பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெரிய கேவலம் இது. இது போன்ற நான் பெரிய பெரிய கோட்டீஸ்வரனெல்லாம் கூட பார்த்துருக்கேன். அந்த ஆணவத்தின் உச்சத்துக்கு போகிற கோட்டீஸ்வரன் கூட தான தர்மங்கள் பண்ணும்போது இந்த அளவுக்கு கேவலப்படுவோம். நீ என்னடா அவ்வளோ பெரிய அப்பா டக்குறான்னு கேட்குறேன். பிச்சைக்காரனாய் ஒரு கவரில் 50 ரூபா நோட்டு சில்லறை மாற்றி போடுற, அதையும் கூட வீடியோ எடுத்து நீ வந்து வெளியே போடுறேன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இதுக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடென்ட் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஜெண்டர் ரிவீலா இருக்கட்டும், இப்போ அந்த தொப்புள் கொடி கட் பண்ணதுல இருந்து இப்போ அடுத்து இந்த ஒரு விஷயம். இல்லை, அதான் அவன் வந்து அவனை கைது பண்ணி ஒரு நாள் ஸ்டேஷன் இல்லை ஒரு 2 நாள் ஜெயிலில் இருந்து ஜெயில் சோறை தின்னுந்தானா அவன் இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்ய மாட்டான். போலீஸ் தரப்புல இருந்து இவர் மேல எந்த ஒரு நடவடிக்கை இல்லை, போலீஸ் கவர்மெண்ட்டுங்க. இப்போ ஆக்சிடென்ட் பண்ணது இவன் தான் பண்ணது, டிரைவர் பேரை போட்டு இதுக்கு தப்பிச்சுக்கிட்ட. நீ உண்மையிலே தர்மம், நீ ரம்ஜான் மாதம் உண்மையிலே தர்மம் பண்ணா, நீ உன்னால் கொல்லப்பட்ட அநியாயமாக ஒரு உயிரை போச்சு இல்லையா, உன்னால் கொல்லப்பட்ட அந்த பெண்ணுடைய குடும்பத்தாரை சந்திச்சு அவங்கள்ட்ட நீ வந்து மன்னிப்பு கேட்டு அவங்கக்கிட்ட நீ வந்து பணத்தை கொடுத்ததுன்னா அதுதான் சரியான ஒரு தர்மத்திலே சிறந்தது. ஏன்னா நீ வந்து கொலை பண்ணியிருக்காது, அநியாயமான முறையில் ஏற்றி கொண்டு இருக்க. நீ இன்னைக்கு வந்து நீ சிரிக்கிற சிரிப்பு, உன் பொண்டாட்டி, நீ உன் குடும்பம், ஏண்டா இப்படி ஒரு கேவலமான பிழைக்கிறதுக்கு எத்தனையோ தொழில்கள் இருக்குது, அதேமாதிரி பண்ணிக்கலாம். அவன் பாருங்கள் எல்லா வீடியோவும் போட்டான், அந்த திருமண வீடியோ முதல் கொண்டு எல்லாமே போட்டான். அவன் போடாத ஒரே வீடியோ அவனும் அவன் மனைவி சாந்தி முகூர்த்தம் நடத்தின வீடியோ மட்டும் தான் போடல. நான் தான் அதையும் கூட வந்து போட்டால் போட்டுருவான். இது எவ்வளோ கேவலமானது சொல்லு. நீ போடு, வீடியோ போடு. நீ அதாவது ஹோட்டலில் போகிற, தின்னுட்டு அந்த ஹோட்டல்காரங்கிட்ட காசு வாங்கிட்டு அவன் என்ன சொல்கிறானோ அதேமாரி சுவையாக இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணி காசு சம்பாதிக்கிற, அது வேறு விஷயம். அது பண்ணி தொலை. அது இப்படியெல்லாம் நீ வந்து பண்ணணுமா நான் கேட்குறேன். ஒரு லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அதை போட்டு அதை காரில் உட்காந்துட்டு நீ ஏன் காரில் போகிற, நீ இறங்குறாக்கீங்க. எத்தனை பேருமா, லட்சக்கணக்கான பேர் வந்து தானம் தர்மங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மக்களுக்கு. 1000 ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட அவன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு 100 ரூபா நம்ம யாருக்குன்னா ஒரு கொடுப்போம் ஏழைக்குன்னு கொடுக்குறான், இல்லை சோறு வாங்கி கொடுக்குறான், ஹோட்டலில் போய் டீ வாங்கி கொடுக்குறானா இல்லையா. நீ ஏதோ வருஷத்துக்கு ஒருத்தோட நீ பண்ணுற இது வந்து கேட்டால் இது வந்து சில பேர் அவனுக்கு முட்டு கொடுக்குறாங்க. என்னென்னா தானம் பண்ணுறது தானே, தானம் பண்ணுறது இப்படி பண்ணுறது. அரசியல்வாதி கூட இப்படி பண்ணலையா?
அரசியல்வாதி கூட வீடியோல வேற ஒருத்தன் வந்துட்டு என்ன முதலமைச்சர் சொன்னா, ஐயோ 4ஆம் முதலமைச்சர் இல்லைங்க அப்படின்ற மாதிரி அதையும் ஒரு கேலி கிண்டலா வந்துட்டு அவர் பேசியிருக்காரு அந்த வீடியோல. ஆக்சுவலா என்னன்னா தானம் பண்றது அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா அவங்க இருக்கிற இடத்துல இறங்கி போய் கொடுக்கறதா மரியாதையான ஒரு விஷயமா இருக்கும். கார்ல உட்காந்துட்டு இத்தனைக்கும் உள்ள வந்து கை நீட்டினா அந்த மக்களை வந்துட்டு அவர் ரொம்ப அவதூறா பேசியிருக்காரு. சர்க்காஸ்டியமா அவங்கள வந்துட்டு கிண்டல் பண்ணி உண்மையே சொல்றேன், அந்த மக்கள் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டாங்க. உம்மாடமா காரோட அடிச்சு காரோட எரிச்சு கொண்டு இருக்கணும்ன்றேன். நான் கொண்டு இருந்தாங்கன்னா அந்த வழக்கு கூட நான் பார்த்துருப்பேன். நான் அந்த அளவுக்கு வெறி வருது. ஏன்னா இவன் தொடர்ந்து அவனுடைய அநாகரிகமா பணம் சம்பாதிக்கிறதுக்காக அநாகரிகமா கீழ்த்தரமா செயலில் நடந்துக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன் அப்படின்ற ஆணவமா உனக்கு என்ன ஆணவம்? அப்படி நீ இன்னும் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? யாரா நீ சொல்லு? இல்லை பல லட்சம் வச்சிருக்கியா? இல்லை பல லட்சம் வியூவர்ஸ் இருக்காங்களா? இதை தவிர வேறு என்ன இருக்குது உனக்கு? ஏன் இப்படி ஆணவம் நடந்துக்கிற நீ? ஏம்மா நீ உண்மையில் இந்த ஏஆர் ரஹ்மான் சொல்லிட்டு நமக்கு தெரியாது, நிறைய தகவல்கள் வரும். குறைஞ்சது இந்த ரம்ஜான் மாதத்துலேருந்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அவர் வந்து ஏழைகளுக்கு கொடுப்பாராம். இது நம்ம சல்மான் கானெல்லாம் வந்து தன்னுடைய வரக்கூடிய காசில் வந்து அப்படியே 50% மேலே வந்து ரம்ஜான் மாதத்தில் வந்து விநியோகம் பண்ணுவாங்க. பல கோடிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். பெரிய பெரிய பிரபலமான நடிகர்கள் கூட அப்படி கொடுக்குறாங்க, நடிகைகள் கொடுக்குறாங்க, அரசியல்வாதிகள் கொடுக்குறாங்க, செல்வந்தர்கள் கொடுக்குறாங்க, முஸ்லீம்கள். அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஒரு ஆணவத்தின் உச்சமாக செயல்பட்டு இருக்க இல்லையா? இது எவ்வளோ பெரிய கேவலம் சொல்லுவது? உனக்கு உண்மையிலே இஸ்லாம் தெரியலையா? இப்போ சமீபமாக வந்து இஸ்லாத்தை பூர்ணமாக வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய மும்தாஜ், முன்னாள் நடிகை மும்தாஜ் கிட்ட ஏசும் போய் கேட்டு தெரிஞ்சுக்க. அந்த பெண்ணு கூட இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு ஒரு மார்க்க விஷயங்களை பொதுவெளியில் பகிரங்கமாக பேசிட்டு வர. நீ உன் பொண்டாட்டி அப்படி மாற்றாம நீ பொறுக்கி மாதிரி மாற்றி வச்சிருக்க. நீ தான் ஒரு பொறுக்கி, உலகம் அறிஞ்சு பொறுக்கி. நீ பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய பொறுக்கி. நீ உன் பொண்டாட்டி அப்படி தானே மாற்றிருக்க, பொறுக்கியாக மாற்றுறிய. என்ன சிரி அதை பார்த்தீங்களா? அந்த சிரிப்பு உண்மையில் எனக்கு அந்த சிரிப்பு, அந்த அவன் சிரிச்சது கூட என்னால் தாங்கி. சரி, அது அந்த நாய் ஏதோ சிரிக்குது. இந்த பொண்ணும் உட்காந்து சிரிக்குது பாரு, பின்னாடி வருதுங்க பார்த்தீங்களா? அந்த கண்ணாடியில் பார்த்துட்டு பின்னாடி வருதுங்க பார்த்தீங்களா? யார் வருதுங்கன்னா யார்? நாயா பேயா? பெரிய ஒஸ்ட்டு மாதம் சார். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கெல்லாம் பாதுகாக்கணும். ஸோ வந்துட்டு யாரெல்லாம் ரூல்ஸை மீறாங்களோ அவங்க மேலே உடனே கேஸ் போட்டு உள்ள தள்ளணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு சில யூடியூபர்ஸ் மேலே மட்டும் ரொம்ப அதிகமாக வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த டிடிஎஃப் அப்படின்றவரை கார் பேசும்போது ஃபோன் பேசினாரு, கார் ஓட்டும் போது ஃபோன் பேசினாரு அப்படின்றதுக்காக அவர்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருந்தாரு. ஆனா இவரு வந்துட்டு கார்ல இருக்கப்போ கையில விட்டுட்டு வீடியோ எடுக்கிறாரு, பேசுறாரு. ஆனா இவரு மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஏன் சார்? அதான் பரமசிவம் கழுத்துல பாம்பா இருக்காப்ப. ஒரு பக்கம் வந்துட்டு இவரு இந்த மாதிரி இது ரிவ்யூஸ் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் அவங்க கூட பேசுமே தவிர்த்து அவங்களுக்கும் இவளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவன் தொப்புள் குடி அடுத்த விஷயத்தை வீடியோ போட்டான்ல, அப்போ கைது பண்ணியிருக்கணும். அப்போ அந்த ஜெண்டர் இது ஆனா பெண்ணா அதுக்கு வந்து அவனை நிச்சயம் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். புரியுங்களா? போடாமல் கைது பண்ணாமல் இருக்குன்னு சொன்னால் அப்போ திமுகவுடைய, ஏன்னா திமுக ஒரு தடவை உதயநிதி ஸ்டாலின் கூட காரில் சாப்பிட்டுக்கிட்டு பேசிட்டு அப்போது காரில் உட்காந்து சாப்பிட்டு ஜாலியாக பேசிட்டு வீடியோ போடுற அளவுக்கு இருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் இப்போ நீங்கள் கூட தான் ஹேங்கராக இருக்கீங்க. சார் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார், உங்கள் கூட இன்டர்வியூ சார், உங்கள் கூட சாப்பிட்டா மாதிரி நீங்கள் கேட்டால் வந்துடுவாரா? வரமாட்டான்ல. அப்போ இர்ஃபான் கூப்பிட்டவுடனே உதயநிதி போயிருக்கான்னா, இர்ஃபான் கூப்பிட்டவுடனே கனிமொழி போகிறான்னா, இர்ஃபான் கூப்பிட்டவுடனே முதல்வரே போகிறாருன்னு சொன்னால் அப்போ இர்ஃபானுக்கு திமுகவுக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கு பாருங்க. அப்போ இப்படி இருக்கும்போது அவனை எப்படி அவன் வந்து குற்றமே செஞ்சாலும் அவனை வந்து குற்றவாளியாக எப்படி கைது பண்ணி ஜெயிலில் போடுவாங்க? இப்போ சவுக்கு சங்கர் வீட்டில் இது கழிவு நீரையும் மலத்தையும் கொட்டின நபர்களுக்கு அவன் செக்ஷனை போட்டு கோர்ட்லேயே பெயில் கொடுத்து அனுப்புகிறான். அப்போ எந்த செக்ஷன் போட்டிருப்பாங்க? சரி, இதே செய்யலை நானும் முதல்வர் வீட்லேயோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் வீட்லேயோ போய் இதேமாரி வந்து கழிவு நீரையும் மலத்தையும் கொட்டியிருந்தா ரஹீமை வந்து சாதாரணமாக கோர்ட்டே பெயில் விடுற மாதிரி வழக்கு போட்டிருப்பாங்களா? கடுமையான செக்ஷனை போட்டு தான் நம்மளை கைது பண்ணி ஜெயில. இப்போ அதுதான் திமுகவுடைய செயல். அந்த ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஒன்றில் இந்த நாதாரி முக்தார்னு சொல்லி ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருக்கான். இந்த நாய் எப்படின்னு சொன்னால் அந்த முக்தார் ஒருத்தன் யாரையும் ஒரு ஹேங்கரை இவரை கூப்பிட்டு வந்து அதாவது திமுகவுக்கு எதிரான நபர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பெரிய மயிர் மாரி பேசிட்டு சரி பேசுறது அப்படியே போகிறான்னு பார்த்தா அவன் பேசுறது மட்டும் போடுவான், மற்றதெல்லாம் வெட்டி எடுத்துட்டு அது ஒரு ட்ரெண்ட் பண்ணுவார். இவர் பெரிய இதுமாரி இப்போ சமீபத்தில் கூட ஒரு இயக்குனரை உட்கார வச்சுக்கிட்டு பேசுனது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்போ ஏன்ற நான் திமுகவுக்கு அடி வரடிக்கலாக இருக்கானுங்க எல்லாமே. இவங்கள வந்து திமுக பாதுகாக்கு இல்லைன்னு வச்சுக்கலாம். இவனுங்கெல்லாம் வந்து தெருவில் பொம்பளைங்களே வந்து செருப்பகிட்டு அடிப்பாளுங்க. அந்தளவுக்கு கீழ்த்தரமான செயலே செய்கிறானுங்க.
என்ன பணத்துக்கு தான். முக்தார் பணத்துக்காக தான், வேற ஒன்றுமே இல்லை அவனுக்கு. வேற என்ன நோக்கம் இருக்குது அவனுக்கு முக்தாருக்கு? இந்த முக்தார் தெரியும் லைட்டு. அவனுக்கு வேற என்ன நோக்கம் இருக்குது? ஒரு மயிரும் இல்லை அவனுக்கு. எவன் நாசமாக போட்டான், எனக்கு காசு வரணும். இவனுக்கு என்ன பணம் தான். அப்போ இந்த பணத்துக்காக நான் கூட பல யூடியூப்பில் பேசுகிறேன். நம்ம வந்து பணத்துக்காக இல்லை, நம்மளுடைய கருத்துக்களை பொது வெளியில் போகும்போது அந்த மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் பொது விஷயங்களை நம்ம எல்லாத்தையுமே பேசுகிறோம். நீ இர்ஃபான் முஸ்லீமு, அதனால் நானும் முஸ்லீமு, அதனால் நம்மால் செஞ்ச தப்பை வந்து மூடி மறைப்பேன், அதெல்லாம் இல்லை. மார்க்க அடிப்படையில் தவறுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் ஒரு இஸ்லாமியனா ஒரு மார்க்க அடிப்படையில் நீ பண்ணது அயோக்கியத்தனம். நாளைக்கு நீ இப்படியே இருப்பேன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு நீ அதே நிலைக்கு ஆளானா, ஏழையாக மாறிட்டுனா, பிச்சைக்காரன் ஆகிட்டுனா, உனக்கு யாராவது இப்படி வந்து காதில் உட்காந்து டே வாடா இர்ஃபான்னு சொல்லி கூப்பிட்டு உன்னையும் உன் பொண்டாட்டியை வச்சு கொடுத்தா நீ அதை எப்படி மனநிலையில் இருப்பேன்? மனிதம்மா, எல்லாமே மனிதம். அது இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்துவராக இருக்கலாம். ஏழைகள், அந்த ஏழை மக்கள் வந்து அவங்க வந்து கொடுக்குறது யாருன்னு தெரியாது அவங்களுக்கு. கொடுக்குறேன்னு சொன்னால் சந்தோஷம், அடிக்கிறேன்னு சொன்னால் பயம். அந்த வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே இது தான். அப்போ அந்த மக்கள் வந்து உன்னை நாடி உன்னை நேசித்து ஓடி அந்த காசு வாங்க வராங்கன்னா அவங்க எந்த நிலையில் இருப்பாங்கன்றதை இந்த நாதாரிகள்லாம் உணர்ந்தாங்கன்னு சொன்னால் இது போன்ற இழிச்செயலை செய்ய மாட்டானுங்க. இந்த இழிச்செயலை செய்ததுக்கு பகிரங்கமாக பொதுவெளியில் மன்னிப்பு கேட்பானுங்க. இது ரெண்டும் இந்த செயல் செய்யலைன்னு சொன்னால் இவனெல்லாம் ஒரு மனிதமாக, ஒரு மனுஷனாக, சாதாரண ஒரு பிறவியாக அவனை பார்க்க முடியாது. சார், இப்போ இவர் வந்துட்டு இவ்வளோ ஓப்பனா ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு அந்த மாதிரி அந்த மக்களை திட்டுறதா இருக்கட்டும், அவங்க போனதுக்கு அப்புறமேட்டு அதை சொல்லி சிரிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பொதுவெளியில போடுறாரு. அண்ட் அவர் மேல சுமத்தப்பட்ட குற்றங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பெரிய பெரிய குற்றங்கள் தான். இப்படி இருக்கப்போ நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல, அவர் தொடர்ந்து இப்படியே விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காரு, வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னும் போது இது மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரி ஆயிடாதா? இல்ல, அதுதான் சொல்றேன். இப்ப அவன் பண்ணா திமுக ஆதரவானது விட்டுருவாங்க. இப்போ நான் பண்ணால் எனக்கு வழக்கு போட்டு பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க, குண்டாஸ் கூட போடுவாங்க. சவுக்கு சங்கர் மாதிரி போட்டாங்களா, வராக்கிமில போட்டாங்களா இல்லையா? புரியுதுங்களா? இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? அரசனுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொது வெளியில் பேசிய நபர்கள். அவங்களுக்கு குண்டர் சொல்லி போடுறீங்க. ஆனால் இந்த நாயிங்க சம்பாதிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு இழிவாக செயல்படுறானுங்க. இப்போ ஏற்கனவே அவனை கைது பண்ணக்கூடிய வழக்கு தொடுக்கக்கூடிய விஷயங்கள்லேயே காவல்துறை விட்டுச்சுன்னு சொன்னால் இப்போ இதுக்கு வந்து வழக்கு போட முடியாது, கைது பண்ண முடியாது. அப்படின்போது இதுக்கு எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? இதுக்கு வந்து நம்ம தான் பேசணும், பொது வெளியில் பேசி இந்த நாதாரியை இவனை சப்ஸ்கிரைப் பண்ண உண்மையான மனிதத்தை நேசிக்கக்கூடிய மனுஷனாக இருந்தால் எல்லாருமே அந்த நாயை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா அவன் யூடியூப்பை எல்லாமே இது பண்ணணும், அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன் நான். இல்லைன்னு சொன்னால் நீங்களும் அந்த புறம்போக்கு மாரி அந்த பொறுக்கி மாரி அந்த நாதாரி மாரி நீங்களும் ஒரு நாதாரியை தான் நான் பார்ப்பேன். ஏன்னா இது போன்ற நபர்களை ஊக்குவிக்க கூடாது. இந்த மாதிரியான ஆட்களை வந்துட்டு என்கரேஜ் பண்றதுனாலதான் சின்ன சின்ன விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப பெரிய விஷயமா அது வந்துட்டு நிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா இது பத்தி பல பேருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றது தெரியல. யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ நகைச்சுவையான விஷயம் தானே அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவாங்களே தவிர அதுக்குள்ள எந்த மாதிரியான உள்கருத்து இருக்கு, ஒரு தப்பு இருக்கு அப்படின்றத இல்ல. நிறைய பேர் கமெண்ட்ஸ் இப்ப காரி துப்பி இருக்கானுங்க. நானும் அதுல துட்டி இருக்கேன். உன்னெல்லாம் வந்து செருப்பு போயிட்டு அடிக்கின்ற பொறுக்கி நான் கூட கமெண்ட் பண்ணி, நான் எப்பவுமே அவன் இது பார்க்கவும் மாட்டேன், கமெண்டும் பண்ண மாட்டேன் யாருக்கும். அவனுக்கு நான் அந்த அளவுக்கு கோவம் எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இழிவாக செயல்படுங்க. நீ வந்து இழிவு, உன்னை நீ இழிவுபடுத்திக்கிற அது வேறு விஷயம். ஆனால் ஏழை அப்பாவி வறுமையில் வாழக்கூடிய மக்களை அடுத்த வேலை சோத்துக்காக கையேந்திர மக்களை வச்சு நீ வீடியோ எடுத்து போட்டிருக்கேன்னு சொன்னால் இது மிகப்பெரிய தவறு. கண்டிப்பா சார். மேபி இந்த வீடியோ போறப்போ இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றது பலரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவரை கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றவங்க எல்லாத்துக்கும் என்ன தப்பு இருக்கு அப்படின்றது தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார்.